வணக்கம். ஒரு போரோட உண்மையான வெற்றினா என்ன? எதிரிய அழிக்கிறதா இல்ல அவனையே மாத்தி அமைக்கிறதா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்லப் போகுது. இது முருகனோட வெற்றி கதை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வெற்றி இல்ல. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு யுகமே அநியாயத்தாலையும் கொடுங்கோன்மையாலையும் இருண்டு போயிருக்கு. மக்கள் எல்லா நம்பிக்கையும் இழந்து நிக்கிறாங்க. சரியா அந்த நேரத்துல தான் ஒரு தெய்வீக ஒளி பிறக்குது. ஆமா, அந்த நீண்ட கால அநீதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முருகன் வராரு. நம்ம கதையோட முதல் பகுதி இந்த பிரம்மாண்டமான மோதலுக்கான ஸ்டேஜ செட் பண்ணுது. இது வெறும் 2 படைகளுக்கு நடுவுல நடக்கிற போர் இல்லைங்க. இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும், அதாவது நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிற ஒரு பிரம்மாண்ட போராட்டம். சரி, இப்ப இந்த பிரம்மாண்டமான போர்க்களத்தோட முக்கிய ஆளுங்க யாருன்னு பார்க்கலாம். 2 மகத்தான சக்திகள். சொல்லப்போனா பிரபஞ்சத்தோட 2 எதிர் எதிர் துருவங்கள் நேருக்கு நேர் சந்திக்க தயாராகுது. இப்போதான் அந்த 2 பெரிய சக்திகளும் நேருக்கு நேர் மோதுது. ஒரு பக்கம் சூரபத்மன் ஆணவத்தோடையும் அசுர சக்தியோடையும் உச்சக்கட்ட வடிவாவன். இன்னொரு பக்கம் முருகன் தெய்வீகத்தோட பிரதிநிதி. அவர் கையில இருக்கிற வேல் அது வெறும் ஆயுதம் மட்டும் இல்ல, அது அறிவோட, நீதியோட, தர்மத்தோட ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். இது ஏதோ 2 பேரு மட்டும் சண்டை போடுற மாதிரி இல்ல. அந்த 2 படைகளும் மோதினப்போ அதோட அதிர்வு பூமி வானம் எல்லாத்தையுமே ஒரு உலுக்குச்சு. இது ஒரு பிரபஞ்ச போர். அந்த போர் சத்தமெல்லாம் அடங்கி எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு இடத்துல குவியுது. இப்போ வரப்போற அந்த ஒரு நொடி, அதுதான் எல்லாத்தோட தலைவிதியையும் மாத்தி எழுத போகுது. சூரபத்மனுக்கு அவன் சக்தி மேல பயங்கர கர்வம். அந்த கோவத்துல கொந்தளிச்சு முருகனையே நேரடியா சண்டைக்கு கூப்பிடுறான். இது அவனோட ஆணவத்தோட உச்சம். அதுவே அவனோட வீழ்ச்சிக்கு காரணமாவும் அமைய போகுது. போர்க்களமே ஒரு நிமிஷம் அமைதியாச்சு. சொல்லப்போனா இந்த பிரபஞ்சமே மூச்சடக்கி பார்த்துட்டு இருந்துச்சு அந்த ஒரு நொடியில. ஆனா முருகன் முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட அவரோட தெய்வீக வேலைய தூக்குறாரு. அந்த ஒரு காட்சியே வரப்போற தர்மத்தோட வெற்றிய பறைசாற்றுச்சு. கடைசியில பெரிய படைகளோ 1000 ஆயுதங்களோ எதுவுமே தேவைப்படல. அந்த ஒரு தெய்வீக வேல் மட்டுமே போதும். ஒரே ஒரு அடிதான் அந்த பிரம்மாண்டமான அசுர சக்தி சரிஞ்சு விழுந்துச்சு. ஆனா இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. இது வெறும் அழிவோட கதை இல்ல, இது ஒரு உருமாற்றத்தோட கதை. தர்மத்தோட வெற்றி நிஜத்துல எப்படி இருக்கும்னு இது நமக்கு அழகா காட்டுது. ஆமா, சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டா, ஆனா அவன் முழுசா அழிக்கப்படல. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவனோட சக்தி அழிக்கப்படல, அதுக்கு பதிலா மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த தெய்வீக மாற்றத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வேல் பட்டதும் சூரபத்மனோட ஆணவம் அழிஞ்சு அவனோட சக்தி 2ஆ பிரியுது. ஒன்னு அழகோட சின்னமான மயில், இன்னொன்னு வீரத்தோட சின்னமான சேவல். ஆனா முருகன் அந்த தீய சக்திய வெறுத்து ஒதுக்கல. அதுக்கு பதிலா மயில தன்னோட வாகனமாவும் சேவல தன்னோட கொடியோட சின்னமாவும் ஏத்துக்கிட்டு அருள் புரிறாரு. இதுதான் உண்மையான தெய்வீக மாற்றம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? இதுதான் தர்மத்தோட உண்மையான வெற்றி. தர்மம்னா வெறுமன தீமைய அழிக்கிறது மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட சமநிலைய திரும்ப கொண்டு வரது. சூரபத்மனோட சக்திய அழிக்கிறத விட அத உருமாற்றி நல்லதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த கதையோட ரொம்ப ஆழமான செய்தி. இந்த காவிய கதை நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு ஆழமான கேள்வியை கேக்குது. நாம கெட்டதுன்னு நினைக்கிற ஒரு சக்திய முழுசா அழிச்சிடணுமா, இல்ல அதோட ஆற்றல ஒரு நல்ல மாற்றத்துக்கு பயன்படுத்த முடியுமா? சூரபத்மனின் கதை மாற்றம் சாத்தியம்னு நமக்கு காட்டுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.